இந்த படத்துல ரொம்பவே பேராசை புடிச்ச ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கொதிக்கிற தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாட்குள்ள வந்து தள்ளி விடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல வந்து அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு வந்து ஒரு காதல் இருக்கும். அதனால அவங்க தன்னுடைய சக்தி வாய்ந்த மோதிரத்த வந்து அந்த ஒரு பாயிலிங் வாட்டருக்குள்ள போட்டுடுறாங்க. அதனால ஹீரோ பார்த்துட்டீங்கன்னா, அதுலேருந்து தப்பிச்சு அடுத்த ஒரு பாட்ல விழுறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரொம்பவே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தண்ணி இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து காப்பாத்திருப்பாரு. அது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ரெக்கைய வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திருது. இப்ப கடைசியா 3ஆவதா இருக்க பாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ விழ போறாரு. அதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு கழுதை பார்த்துட்டீங்கன்னா, மந்திர சக்தி உள்ள டாண்டிலின்ஸ் தூக்கி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாடுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா, கொதிக்கிற பால் இருக்கும். இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனைலாம் எதுவுமே ஆகாது. ஹீரோ பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஒரு பாட்லேருந்து வெளில வரும்போது ரொம்பவே அழகா மாறினது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகான ஒரு உடையுமே போட்டு வராரு. இதனால பார்த்துட்டீங்கன்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு வந்து நம்ம ஹீரோவை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. பட் இருந்தாலும் நானும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப அழகா மாற போறேன், இளமையை வந்து திரும்பி அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. ஆனால் குதிச்ச உடனே பார்த்துட்டீங்கன்னா, அவரை காப்பாற்ற யாருமே இல்லாம ஒரு பெரிய பபிள்ல மாட்டிக்கிட்டு இந்த ஒரு ராஜா பார்த்துட்டீங்கன்னா வானத்துக்கு பறந்து போயிடுறாரு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்கன்னா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டினுடைய ராஜாவை மாறிறாரு. மக்களும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த நாட்டுடைய ராஜாவை ஏத்துக்கிறாங்க.